الله سبحانه وتعالى سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரஜபு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜபு இது என்னுடைய மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். இந்த மாதத்திலே தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது, ஜகாத்து கடமையாக்கப்பட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் இரண்டர கலந்துவிட்ட, நீக்கமர நிறைந்துவிட்ட ஒரு சம்பவம் தான் மிஅராஜனுடைய பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முந்தைய ஆண்டு, அந்த ஆண்டுக்கு பெயர் அரபியில ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லுவார்கள், கவலையின் ஆண்டு என்று சொல்லுவார்கள். நபிகள் பெருமானாரை அதுவரை மக்காவில கார்டியனாக இருந்து பார்த்து கொண்டிருந்த அபு தாலிப் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். நபி பெருமானாருக்கு உற்ற துணையாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹுவும் அடுத்தடுத்த வாரங்களிலே அவர்கள் வஃபாத்தாகி விடுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவின் இருப்பு என்பது ரொம்ப கேலிக்குரியதாக ஆகிவிடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி அவர்கள் இங்கே மக்காவில் மீண்டும் இருக்க முடியாது என்று தாயிஃப் நகருக்கு போனார்கள். தாயிஃபில் போய் கொஞ்ச நாள் பிரச்சாரம் பண்ணி, அங்கே ஏதாவது மக்கள் ஒன்று சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி தாயிஃப் பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் தாயிஃப் மக்களோ நபிகள் பெருமானாருக்கு கொடுத்த அதிர்ச்சியான ஒரு சம்பவம், பெருமானாருடைய வரலாற்றில் அதற்கு முன்போ பின்போ அப்படி ஒரு செய்தி நடந்து விட்டதாக நாம் பார்க்க முடியாது. பெருமானாருடைய போதனையை ஏற்கவில்லை என்பது அடுத்த விஷயம். ஆனால் மக்களை, சிறுவர்களை, பொடியர்களை ஏவி கல்கொண்டு வீச வைத்து விட்டார்கள். பெருமானார் இரத்த காயங்களோடு தாயிஃபிலிருந்து திரும்புகிற போது எங்கே போவதென்று தெரியல. நேராக ஹிரா குகையில் வந்து உட்காந்துட்டாங்க. ஹிரா மலையில் உட்கார்ந்துருக்கிறார்கள். என்ன செய்வது? சில நாட்கள் அங்கே இருந்தார்கள். மக்காவில் இனி சூழ்நிலை சரியில்லையே, நாம் எப்படி உள்ளே போவது என்கின்ற ஒரு பெரிய தயக்கத்தில் இருந்தார்கள். அப்போ கேட்டு விட்டாங்க, யார் எனக்கு அடைக்கலம் தர்றீங்க? நான் மக்காவில் மீண்டும் வந்து இருக்கணும், எனக்கு அடைக்கலம் தருவது யார்? பொதுவாக ஒரு புதிய ஊர், வேறு வெளியூர் அப்படின்னாக்கா அங்கே தெரிந்தவர்கள் யாராவது, பெரியவர் யாராவது நமக்கு பழக்கம் இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு இயல்பு, எல்லா இடத்துலையும் உண்டு. அது ஒரு இடத்துல எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் வேறு இடத்துக்கு ஒரு வியாபாரத்துக்கு போகிறாரு, நாட்டுக்கு போகிறாருன்னா அங்கே இருப்பவர்களை தெரிந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் பிறந்து வளர்ந்து அந்த ஊரினுடைய மைந்தராக இருந்தவர்களுக்கு இப்போது என்ன பிரச்சனை? மக்காவுக்குள் போய் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்தால் அல்லது பிரச்சாரம் செய்யாமல் இருந்தாலும் கூட அங்கே மிகப்பெரியதொரு உயிர் ஆபத்து இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? அப்போது மக்காவில் யாரும் பொறுப்பேற்றுக் கொள்வதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களிலே பலர் எல்லாரும் விலகி கொண்டிருந்த ஒரு சூழல். அப்போ முதி என்பவர் பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவர் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, காபத்துல்லாவை சுற்றி வரணும். தன் 5 ஆண் குழந்தைகளோடு, ஆண் மகன்களோடு காபத்துல்லாவை இரவில் சுற்றினார். இல்லைப்பா, குடும்பமாக சுற்றுறீங்களா, என்ன அர்த்தம், என்ன செய்தி சொல்ல வரீங்கன்னு கேட்டாங்க. ஒன்றுமில்லை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்குறோம், அவர் எங்களுடைய பொறுப்புக்கு கீழே மக்காவில் இனி வசிப்பார், நாங்கள் கூட்டிகிட்டு வர போகிறோம்னு சொன்னாங்க. யாரும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்இம் இப்னு அதியினுடைய இந்த உபகாரம் குறித்து ஹதீஸுகளில் பேசியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு வந்தாங்க. மக்காவில் இருந்து, ஹிரா குகையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவுக்குள்ளே வருவதற்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த வருஷம் அப்போதுதான் அல்லாஹ் மக்கள் அத்தனை பேரும் கைவிட்ட நிலையிலே மக்காவாசிகள் தொடர்ந்து அதை மறுக்கிற ஒரு சூழல், தாயிஃபிலே ஏற்காத ஒரு சூழல், மனக்கலக்கத்தோடு 10-13 ஆண்டுகள் தாவத்துல் இஸ்லாம் என்கின்ற மார்க்க பிரச்சாரம் நிறைவுற்றிருக்கிற அந்த காலகட்டம், தனக்கு அடைக்கலம் தந்து கொண்டிருந்த பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் மரணித்து விட்ட காலகட்டம்,
ஆமுல் ஹுசன், கவலையின் வருஷம் என்று அந்த ஆண்டுக்கே பெயர். அப்பதான் அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து எந்த மாதிரியான வெற்றியை பெறுவார்கள், அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த லட்சியத்தினுடைய இறுதி கட்டம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் உணர்த்துகின்ற வண்ணமாக அல்லாஹ் பெருமானாரை அழைத்து போனான். அந்த அழைப்பு போனது ரெண்டு விதத்தில் இருந்தது. ஒன்று இஸ்ரா, இன்னொன்று மிஅராஜ். இஸ்ரா என்று சொன்னால் மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரை கூட்டிட்டு போறது. ரெண்டாவது பயணம் பைத்துல் மக்தஸிலிருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹுடைய தர்பாருக்கு சென்று அல்லாஹுவை சந்தித்து விட்டு வருவது. இஸ்ரா என்று சொன்னால் இரவில சிறிது நேரத்தில் கடப்பது. சுபஹான் அல்லதி, அல்லாஹ் தூய்மையானவன் என கேட்கும்போது இந்த செய்தி வித்தியாசமா இருக்கலாம். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அஸ்ராபி அப்திஹி, தன் அடியாரை இரவிலே அழைத்து போனான். லைலன், சிறிது நேரத்திற்கு. இரவு முழுக்க ஒரு 12 மணி நேரம் போல, இரவில் சில நிமிடங்கள் தான். சுபஹான் அல்லது அஸ்ராபி அப்திஹி லைலன், இரவின் சிறிது பொழுதிலே அல்லாஹ் அழைத்து போனான். மினல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற மக்காவிலே இருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸா என்கின்ற பைத்துல் மக்தஸ் வரை அழைத்து போனான். ஏன் அழைத்து போனான்? லி நுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காட்டுவதற்காக வேண்டி. அல்லாஹுடைய அத்தாட்சிகளை, வல்லமைகளை, இவை எல்லையெல்லாம் பார்த்து விட்டு வருகிற போது நபிகள் பெருமானாருக்கு பட்ட காயமும் தயக்கத்திலிருந்து விடுபடுவார்கள். மீண்டும் அவர்கள் இந்த தாவத்துல் இஸ்லாம் என்கின்ற பணியிலே உறுதியாக நிற்பார்கள். அவர்களுடைய மேற்கொண்டு அவர்கள் ஆற்ற வேண்டிய இந்த மார்க்க பணிகளை செவ்வையாக ஆற்றுவதற்கு மன உறுதியையும் திண்ணத்தையும் பெறுவார்கள். அல்லாஹ் அழைச்சிட்டு போனான். ஃபர்ஸ்ட் எங்க கூட்டிட்டு போறான்? பைத்துல் மக்தஸுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறான். காரணம் என்னன்னா, இதுவரை வந்த நபிமார்கள் அத்தனை பேரும் அங்கேதான் வாழ்ந்தார்கள். மிகுதமான நபிமார்கள் வாழ்ந்த இடம். 10,000 நபிமார்களின் கபரு இந்த பைத்துல் மக்தஸை சுத்தி இருக்குது. வேதங்கள் வழங்கப்பட்ட ஜபூர், நாம் சபூர் என்று சொல்லுகிறோம், தௌராத் என்று சொல்லுகிறோம், இன்ஜில் என்று சொல்லுகிறோம். இந்த ஜபூர் உட்பட எல்லா வேத புத்தகங்களும் இறங்கிய பூமி பைத்துல் மக்தஸ் தான். பனு இஸ்ரவேலர்களுடைய நபிமார்கள் வந்த இடம் இந்த பைத்துல் மக்தஸ். அல்லாஹ் அங்கே கொண்டு போய் நிறுத்தி 1,24,000 நபிமார்களையும் அங்கே வரவழைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறார்கள். சய்யிதுல் அன்பியா, இதுவரை வந்த நபிமார்கள் எல்லாம் ஒரு பக்கம், அவங்களோட எல்லா முயற்சியும் ஒரு பக்கம். இவ்வளவு நாள் வாழ்ந்து நீங்கள் செஞ்ச சாதனை என்ன? எவ்வளவு பேர் மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்பட்டார்கள்? இங்கே ரசூலுல்லாஹ் நபிகள் பெருமானாருடைய உம்மத்து எவ்வளோ பெருசாக இருக்க போகுது? எல்லா நபிமார்களின் சேவையில் இருந்து நபிகள் பெருமானாருடைய பணியும் சேவையும் இந்த உலகத்துக்கு எவ்வளவு நிறைவானது! அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கு முன்பு நின்று அவர்களை தொழுகை நடத்த வைத்தான். நபிமார்களையும் சந்தித்தார்கள். அவர்களுக்கு இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட எல்லா நிகழ்வுகளும் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. பைத்துல் மக்தஸ் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியாளர்கள். இது ஒரு செய்தி இருக்கிறது. பைத்துல் மக்தஸ் இஸ்ரவேலரின் கையில் இருந்தபோது உலகம் முழுக்க அவர்கள் ஆட்சி செய்தார்கள். முஸ்லிம்களின் கையில் அந்த பைத்துல் மக்தஸ் இருந்தபோது 1000 ஆண்டுகள் முஸ்லிம்களுடைய கையில் தான் இந்த உலகம் இருந்தது. இங்கே நபிகள் பெருமானாருக்கு பைத்துல் மக்தஸ் இப்போது பெருமானாருக்கு தரப்படுகிறது. சொன்னார்கள், எனக்கு பிறகு நடக்கிற அடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பைத்துல் மக்தஸை முஸ்லிம்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்தில் அந்த பைத்துல் மக்தஸ் கைப்பற்றப்பட்டது. நம்முடைய கிப்லா அது. முஸ்லிம்களுடைய ஈமானோடும் உணர்வுகளோடும் அது உள்ளடங்கி இருக்கிற ஒரு செய்தி. இந்த பைத்துல் மக்தஸை மீட்பதற்குத்தான் இன்றைக்கு 50,000 பேர் உயிரிட்டிருக்கிறார்கள். 2021ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறோம். இந்த தொடர்ச்சி எங்கிருந்து தொடங்குகிறது? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தொடங்குகிறது. இடையிலே சிலுவை யுத்தங்கள் பலவற்றில இஸ்லாமியர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பைத்துல் மக்தஸ் கைப்பற்றப்படுகிறது. மீண்டும் உலக போர்களுக்கு பின்னாலே அந்த பைத்துல் மக்தஸ் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய பொறுப்பிலே, ஜோர்டான் நாட்டினுடைய பொறுப்பிலே அது இருந்தாலும் இன்றைக்கு அது பற்று கொண்டிருக்கக்கூடிய, அது எதிர்கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளை நாம் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பைத்துல் மக்தஸ் போனார்களோ அதிலிருந்து நமக்கு புனித தலமாகிறது.
எப்போதெல்லாம் சஹாபிகள் அங்கே வருவார்களோ அந்த பைத்துல் மக்தஸில் வந்து தொழுது விட்டு போவார்கள். உலகத்தில் இருக்கிற பள்ளிவாசல்களில் காபத்துல்லாவை மதினாவை அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த புனித தலம் பைத்துல் மக்தஸ் பள்ளிவாசல். 18 மாதங்கள் அந்த பைத்துல் மக்தஸை கிப்லாவாக வைத்து நாம் தொழுதிருக்கிறோம். நபிமார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் என்பது காபாவை அடுத்து அல்லாஹுக்காக வேண்டி கட்டப்பட்ட இறை ஆலயம். இதெல்லாம் அந்த பைத்துல் மக்தஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. சரிங்க, அந்த பள்ளிவாசலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ உயிர்கள் எதுக்கு, அவன் கேட்குறானா விட்டுற வேண்டியதானே, நமக்கு அது கடமையா என்றெல்லாம் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இல்லை, அது முஸ்லீம்களின் கிப்லா என்பதை, ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய அடையாளம் என்பதை புரிய வேண்டும். உஸ்மானிய பேரரசில் போய் கேட்டாங்க, யூதர்கள் எல்லாம் எவ்வளோ காசு வேணால் தர்றோம், அந்த இடத்த கொடுத்துருங்கன்னு சொன்னப்போ சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகமும் அந்த பைத்துல் மக்தஸ் தாங்கி இருக்கக்கூடிய ஜெருசலம் என்பதும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் சொத்து. அதை நான் ஒரு ஜான் இடத்த உங்களுக்கு வந்து நான் விற்க முடியாது, அது எல்லா முஸ்லீம்களுக்குமான புனித தலம். அது அதில் போய் நான் எப்படி உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு உஸ்மானிய பேரரசுடைய ஆட்சிக்கு கீழ் இருப்பதால் தர முடியும் என்று உஸ்மானிய பேரரசு அந்த யூத சமுதாயத்திற்கு 1 நூற்றாண்டுக்கு முன்பு பதில் சொன்னது என்று நாம் வரலாற்று ஆய்வுகளிலே படிக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய வரலாறுகளை, சம்பவங்களை, அது காட்டுகின்ற படிப்பினைகளை பெறுவதற்கான நல்ல தௌஃபீக்கை நல்குவானா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.